ஹலோ மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த விலாகில் சண்டே விலாக் எங்களுக்கு எப்படி போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி சண்டே என் பிள்ளைங்களை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிட்டு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விலாகை நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் தாங்க ஆஸ் யூஷுவல் காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ போட்டு குடித்தா தான் நல்லாயிருக்கும் நாள். கொஞ்சம் சம்மர் ஆரம்பித்தப்போ நிப்பாட்டி வச்சுருந்தோம். பட் நிப்பாட்ட முடியலங்க. எது வேலையும் நிப்பாட்டலாம் போல். இந்த டீயை மட்டும் நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. சரி, அப்படியே காலைல 2 பேருக்கும் டீ போட்டு குடித்தாச்சு. காலைல டீ போடும்போது தம்பிக்கு சத்து மாவு கிண்டி வச்சுருந்துக்கலாம். ஆனால் மறந்துட்டேன் நான். ஆனால் அவன் எந்திக்கல நாங்கள் டீ குடிக்கும்போது. அதனால சரி அவங்க எந்திக்கிறப்பறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பொண்ணும் காலையிலேயே என்னை எழுப்பி போட்டு அங்கே 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். அன்றைக்கி காலைல 8 மணி எழுந்திரிச்சிட்டோன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் எப்பவுமே லேட்டாக தான் எழுந்திரிப்போம். அன்றைக்கி காலைல 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்லவே வேணாம், லேட்டாக தான் எழுந்திரிப்போம். ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே சீக்கிரமாக எழுப்பி போட்டாங்க. என்னென்னு கேட்டால் ஃபங்க்ஷன் இருக்குது, இது மாதிரி பாப்பாவை வேணால் கிளப்பி விடு, நீ வேணால் வரேன்னு கேட்டால் நாங்கள் வரலன்ட்டோம். பாப்பா வேணால் கிளப்பி விட்டுருந்தாங்க. சரி, அவளையும் கிளப்பி விட்டு 2 பேரையும் டீ கொடுத்துட்டு அவளுக்கு எது வேணான்னு சொல்லிட்டா. அதனால் அப்படியே சாப்பிட்டுட்டாங்க. அங்கேயும் இப்படி சாப்பிட்டு வரேன்ட்டாங்க அவங்க 2 பேரும். சரி, நான் அப்படியே போய்ட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வரும்போது நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வெங்காயம் தக்காளிலாம் இல்லைன்னு சொன்னால் அதை சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க வரும்போதே. சரி, நண்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு ஓரமாக டீ குடித்த கப்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் கழுவ போட்டு நண்டு எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நண்டு ரொம்ப ஈஸி தாங்க கழுவுறது, ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. ஈஸியாகவே கழுவிடலாம். அது எப்பவுமே இந்த மாதிரி 2ஆக வாங்கிட்டு வந்துடுங்க. அது மாதிரி எப்பவுமே காலை கட் பண்ணும்போது நுனியை கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கடிக்கும் போது கண்டிப்பாக வாயில் குத்திடும். நிறையா வாட்டி குத்து வாங்கியிருக்கேன். அதனால நல்லா காலை க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க. சூப்பர் நண்டாகவே இருந்துச்சு. நல்லா பெரிய நண்டாகவே கிடச்சிது. சின்ன நண்டுலாம் வாங்கினா சாப்பிட்ட மாதிரி ஃபீல்டே இருக்காது. நல்லா பெரிய நண்டாக வாங்கினா சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் இருக்கும். அதனால் பெரிய நண்டாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது கேஜி 400ன்னு சொன்னாங்க. திருப்பூர் பக்கத்து எப்போவுமே நண்டு மீன்லாம் விலை குறையவே குறையாது. உங்கள் ஊர் பக்கத்துலாம் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் தம்பிக்கு அப்படியே கஞ்சி காய்ச்சிட்டு அவன் சார் ஏஞ்சிட்டாரு கிண்டும் போதே. அப்புறம் அதுக்குள்ளே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி, கிண்டி கொண்டு போய் ஃபேனில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவனை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நானும் பாப்பாவும். மேடம் வந்துட்டாங்களா, அவங்க அப்புறம் வேலைக்கு போயிட்டாங்க. என்னென்னு தெரில, சண்டே எப்பவும் இருக்காது, ஏதாவது ஒரு வாரம் வேலை இருக்கும். ஏன்னா ஃப்ரைடே லீவ் விட்டதுனால சண்டே வேலை இருந்திருக்கும் போல். சார் அழுது மூஞ்சி பாருங்கள் எப்படி கலங்கி போயிடுச்சுன்ட்டு. அவன் அழுவ நின்றதுக்கப்புறம் நம்ம என்னமோ ஆச்சு தங்கம் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு ஆக்டிங் பண்ணுறான் பாருங்களேன். எவ்வளோ க்யூட்டாக ஒரு ஆக்டிங் பண்ணுறான் பாருங்க. அதுக்கப்புறம் திரும்பி அழுதுட்டு இருந்துச்சு. அப்புறம் சமாதானம் பண்ணிவிட்டு ஃபேனில் ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் நானும் பாப்பாவும் உட்காந்துட்டு அவன்கிட்ட பேசிட்டு சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தோம். பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் எனக்கு போயிடுங்க. அப்படி இப்படின்னு ஒரு 11:30 கிட்ட ஆயிட்டு சாப்பிட்டு. நாங்கள் தம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இதாகிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக விளையாண்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிள்ளைங்க கூட பாதி நேரம் எனக்கு போயிடுங்க. இப்படி கிடைக்கிற நேரத்தில் தான் வேலை பார்ப்பேன். மோஸ்ட்லி பிள்ளைங்களை அழுவ வைக்காமல் இருக்கணுக்காக அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை, பெட்டில் பெட்ஷீட்லாம் விரிக்கலன்னு நினச்சிக்காதீங்க. தூங்கி எழுந்துச்சு அப்படியே தூக்கி போட்டு வந்துட்டோம். நாங்கள் கீழே பெட்ஷீட் வச்சு தான் படுத்துருப்போம். அப்படியே தூக்கி போட்டு மேடம் கிளப்பறதுக்காக கிளப்பி விட்டு வெளியே வந்தேன்னா வெளியே வேலையை அப்படியே ஓடிட்டே இருக்கும். மேடம் கேமரா பார்த்தோன்னே ஒரு ஹாப்பி தான். அவங்க டான்ஸ் ஆடுறது என்ன, அவள் கேமராவில் அழகாக தெரியும்னு சொல்லிவிட்டு அவள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாள் கேமராவை பார்த்துட்டு. அப்படியே சாரை கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்திட்டு விளையாட வச்சுட்டு கொஞ்சம் அப்போ தான் மைண்ட் மாறணும், தான் கொஞ்சம் நேரம் அழுவாமல் இருப்பான்னு சொல்லிட்டு அவனை அப்புறம் அழுவாமல் வச்சுட்டு மேடமையும் தம்பியும் விளையாட விட்டுட்டு அப்புறம் நண்டை மட்டும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா நண்டு மட்டும் வெளில ரொம்ப நாள் வைக்கக்கூடாது. அதனால் நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதை ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா அப்புறம் கவலை இல்லை, பொறுமையாக நம்ம எப்போ வேணாலும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 நாள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நண்டு பிடிக்குமா, எல்லோரும் நண்டு சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க என் கூட. சில பேருக்குலாம் சில நான்வெஜ்லாம் என்னென்னு தெரியாது. அது மாதிரி உங்களுக்கு என்ன நான்வெஜ்னால் இதுனால் எனக்கு என்னென்னு தெரியாது, நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஹஸ்பண்ட் இறால்னால் என்னென்னு தெரியாதுங்க அவருக்கு. நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இறால் வாங்கி அதாவது இறால்னால் இறால் பழத்தினோம்.
அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும். அது வரையும் நான் சாப்பிட்ருக்கேன், பட் அவர் சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில். அந்த மாதிரி எந்த இது வந்து நீங்கள் சாப்பிடாம இருந்து சாப்பிட்டு பழகுனீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சரி மாவுக்கு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ ஊற வச்சா நான் சாயந்தரமாக ஆகிய கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போவே ஊற வச்சிட்டு இருந்தேன். நான் எடுத்துருக்கேன்னா 1 கிளாஸு, அந்த 1 கிளாஸ்க்கு எப்பவுமே 6 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் உளுந்து போடுவேன். எந்த இதில் எடுக்கிறீங்களோ எந்த கிளாஸ் வேணால் கணக்கு பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே 6 கிளாஸ்க்கு 1 கிளாஸ், ஏன்னா என் உளுந்து நல்லா கிளம்பும். அது வந்து எங்கள் நெல்லில் போட்ட எங்களோட வயலில் போட்ட உளுந்து, அதனால கருப்பு உளுந்து தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். எங்கள் வயலில் போட்ட உளுந்துனால நல்லா கிளம்பி வரும். அதனால் 6க்கு 1 போட்டுப்பேன். இல்லை 4க்கு 1 தான் போடுவாங்க, ஆனால் நான் வந்து 6க்கு 1 போட்டுப்பேன். அது மாதிரி 6க்கு 1 போட்டுட்டு 2யும் அலசி, ரேஷன் அரிசிங்கிறதுனால 2 கை போட்டு நல்லா அலசிடுவாங்க. ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன், கடை அரிசிலாம் கிடையாது. ரேஷன் அரிசியே சூப்பராக இருக்குது இப்போ, அதனால் அதையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ரேஷன் அரிசி தான் நல்லா 2 கை வச்சு ஒரு 5 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு இப்படியே ஊற வச்சுட்டேன் வெந்தயம் போட்டு. செராமிக் கிளாஸ் மட்டும் உள்ளே போட்டு வைக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் கையோடு அதை மட்டும் இப்போ கழுவி வச்சிடலாம். ஏன்னா மித்ததெல்லாம் கழுவிட்டு இருந்தேன்னா டைம் போயிட்டுருக்கும், தம்பி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுவான் பசிக்குன்னு சொல்லிட்டு இது 2யும் மட்டும் கழுவி ஒரு ஓரமாக வச்சுட்டு, அந்த ரொம்ப அடைப்பு விழுந்துருச்சு. சரி, அதையும் எடுத்து விட்டுட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டலான்னு. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் தான் சாப்பாடு ஊட்டுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ அங்கே போய் உட்காந்துட்டோன்னா அது இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆகிடும். தண்ணி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே சார் வந்துட்டார், அவ்வளோதான். அவரோட பொறுமை இதுக்கு மேலே தாங்க மாட்டார் அவர். இப்படியே அதிகபட்சம் இந்த மாதிரி காலிட்டு தான் நின்றுருப்பான். நீங்கள் இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே அவன் எத்தனை வாட்டி இந்த மாதிரி அழுகிறான்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ வாட்டி அழுதுருவான். மேடம் உடனே கேமரா வச்சிட்டோம்னா அவங்க உடனே ஆட்டம் பாட்டம் தான் அவங்களுக்கு. நான் பாட்டு பாடுறேன் எனக்கு காட்டு, நான் டான்ஸ் ஆடுறேன் எனக்கு காட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அவளுக்கு கேமரா வச்சுட்டா அது ஒரு ஜாலியாக ஃபீல் ஆகிருச்சு. ஏன்னா அவளை அதில் பார்க்குறாள் அதனால அவளுக்கு ரொம்ப குஷியாகிடுது. சரி அப்படியே சொல்லிட்டு தம்பிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை சமாதானம் பண்ணி விளையாட்டு காட்டி சாப்பாடும் ஊட்டியாச்சு. அந்த சாப்பாடு ஊட்டி முடிக்கிறதுக்குள்ளே அந்த வீட்டோட நிலமையை கொஞ்சம் பாருங்களேன். என்னால் முடியலைங்க, சொல்லி எனக்கும் போர் அடிச்சிச்சு. எங்கள் வீடு என்னன்னாலும் எங்கள் வீடு 24 மணி நேரமும் இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாப்பா கொஞ்சம் ஸ்கூல் போனால் கொஞ்சம் மாறும்னு நம்பிட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதிலே நம்பிலே போயிட்டுருக்கு. ஊர்லேயே கம்பு ராகி எல்லாமே வாங்கி அரைச்சிட்டு வந்தேன், நல்லா அரைச்சி காய வச்சு. ஆனால் அந்த கம்பு மட்டும் ஏன் இப்படி ஆணுச்சுனே தெரில. ஒரு மாதிரி மேலே ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிட்டு மாவுலேருந்து பயந்துட்டேன் நானே. அப்புறம் மேலாப்பில் எடுத்து கட்டியாக இருந்துச்சு உள்ளே. என்னன்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அரைச்சி கொடுத்து போன இடத்துல சூடோடு அப்படியே, அது பிளாஸ்டிக் பாட்டிலில் சூடோடு கொட்டி வச்சதுனால அப்படியே கட்டி ஆகிடுச்சுங்க. அவன் நான் அடுத்த நாள் தான் போய் வாங்கினேன் வேறு. எப்பவுமே நின்று அரைச்சிட்டு வாங்க தயவுசெய்து, என்னைய மாதிரி பண்ணிடாதீங்க. நான் பிள்ளைங்கள வச்சுட்டுனால நின்று அரைக்க முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டு அடுத்த நாள் தான் போய் வாங்கினேன். சரி, நான் எப்பவும் போல் வாங்கிட்டு நான் பாட்டில் அதை எடுத்துகிட்டு ஊருக்கு வரும்போது அது பேக்லேயே இருந்துச்சு. அப்படியே ஊருக்கு வந்து இப்போ ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் அதை பார்த்தேன். ஐயோ, இந்த நிலமை ஆனால் போச்சு, வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு காய வச்சு அரைச்சமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அப்புறம் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் போயிட்டு ஒன்றும் தெரியல. அந்த கட்டியாக இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்து விட்டுட்டு அப்புறம் நான் நல்லா குறன்னு அரைச்சி கொண்டு வந்துருந்தேங்க கஞ்சிக்காக. காசில் பார்த்தா அது இப்போ தானே சலிக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ நல்லா சலிச்சிட்டு அதிலே பாதி போயிடுச்சு சலிச்சதுலே. சரி பரவாயில்லன்னு பேலன்ஸ் மட்டும் எடுத்து கண்டெய்னர் மாற்றிட்டு கொட்டி வச்சிட்டேன். இந்த பிளாஸ்டிக் டப்பில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். செம்ம கடுப்பாயிட்டு அது தூக்கி போட்டலான்னு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இடமே சலிச்ச இடமே ஃபுல்லாக நாஸ்தி ஆகிட்டு அதை ஃபுல்லாக அந்த இடத்த தொடச்சி விட்டுட்டு அந்த சலிச்சதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சாச்சு. மோஸ்ட்லி பிளாஸ்டிக் டப்பாலாம் வாங்காதீங்க. இவன் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, நான் சத்து மாவு வாங்கிறதுக்காக அந்த டப்பா கொடுத்தாங்க ஃப்ரீயாக. அதனால அந்த டப்பாலே கொட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த லூஸ்தனமாக சொல்லிட்டேன். மோஸ்ட்லி எப்பவுமே யாரும் பிளாஸ்டிக் டப்பாவில் வாங்காதீங்க. நீங்கள் சில்வர் டப்பா கொண்டு போயிருங்க கையிலே, அதான் பெஸ்ட்டு. அதான் போயிட்டு நம்ம நின்று ஆற வச்சு கொண்டு வந்தால் தான் நல்லது. இந்த மாதிரி ஆகி வேஸ்ட்டாக கஷ்டப்பட்டு காய வச்சு அரைச்சி வேஸ்ட்டாக வர்றதுக்கு சும்மாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேடமும் அங்கே ஒழுங்காக சாப்பிட்லையாம்மா, போனதுக்கு லட்டு மட்டும் தின்ட்டு வந்திருக்கா, ஒழுங்காக சாப்பிடாம இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லி விட்டு போனாங்க அவங்க அப்பா. அதனால சரி கஞ்சி குடிக்கிறேன் பாப்பான்னு கேட்டேன், குடிக்கிறேன்னு சொன்னான். சரி அப்போ இருந்த பழைய இதை போட்டு நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் அடிச்சுட்டு 2 பேரும் குடித்தோம். பழைய சாதம் கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லது. அதனால் அது கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, நல்லாவே கொடுக்கலாம். நான் என் பிள்ளைங்களுக்கு வாரத்தில் 2 நாள்லேருந்து 3 நாள் வரையும் கொடுத்துருவேன்.
இல்லைனா கூட நைட்டு சாப்பாடு கொஞ்சம் கூட வடித்து நைட்டு காலைல குடிப்போம். வெயிலுக்கு ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. இது மாதிரி ஒரு சத்தான சாப்பாடு வந்து எங்கேயுமே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். நைட்டு பண்ணி தக்காளி தொக்கு இருந்துச்சு, அதை தொட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட போயிட்டோம். தம்பிக்குமே கொடுப்பேங்க, தம்பிக்குமே கொடுத்து பழகிட்டேன். எந்த குழந்தைக்குமே நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் காலைல கொடுத்து பழகிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை, எந்த இதுவுமே பண்ணாது. அவன் இதெல்லாம் ரொம்ப விரும்பி குடிப்பான். இது ராகி கஞ்சி, கேப்பை கஞ்சி எல்லாமே, எல்லா கஞ்சியுமே ரொம்ப விரும்பி குடிப்பான். அப்புறம் அவனுக்கும் கொடுத்துட்டு ஒரு பாப்பாவும் குடிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு என்னென்னா புதுசாக இப்போ அதெல்லாம் கற்று வச்சுருக்காங்க. அந்த சேஸ் சொல்கிறதுமா, சேஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி அடித்தா. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ எங்கே இதில் அதெல்லாம் கற்றுக்குறா? பிள்ளைங்க டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறதுலேருந்து எது என்ன கற்றுக்கிறதுக்குனே தெரிய மாட்டேங்குது இப்போது. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். அவங்க பார்க்குற என்ன வீடியோ பார்த்தாலும், என்ன எது பார்த்தாலுமே. ரொம்ப ஃபோன்லாம் கொடுக்க மாட்டோம், இருந்தாலும் அவங்க அப்பாட்ட மட்டும் நைஸ் பண்ணி வாங்கிடுவா. அந்த டைமில் பார்க்கும்போது நான் இனிமேல் கவனித்து பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா புதுசு புதுசாக ஒன்று கற்றுக்குறாளா, என்ன கற்றுக்கிட்டாலும் சரி அது பேடாக போய் முடிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு ஃபீல், வேறு எதுவும் இல்லை. சரி, அப்படியே மதியம் சாப்பாடுக்கும் அரிசி அப்படியே அலசி போய் ஊற வச்சா தான் மதியானத்துக்கு படிக்க கரெக்டாக இருக்கும். எப்பவுமே சாப்பாடு சமைக்கும் போது ஃபஸ்ட்டு அரிசி அலசி ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும். ஏன்னா சட்டுன்னு வெந்துடும், நல்லாயிருக்கும் ஊற வச்சு வடித்தா. அப்புறம் எண்ணெய் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அது 1 லிட்ரு பாட்டில்னு சொல்லி இந்த எண்ணெய் வாங்கினேன், கடலை எண்ணெய். ஆனால் பாக்கெட்டில் பாருங்கள் அது எண்ணெயோட அதிகமாகவே எண்ணெய் வந்திருக்கு. நான் எப்பவுமே எண்ணெய் கட்டில் இன்னும் வாங்கலைங்க. நான் இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தோடனே கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் அதுக்கு முன்னாடி இந்த இதுதான் எப்பவுமே கடலை எண்ணெய் இதெல்லாம் நான் செக்கில் வாங்குவேன்னா, அதை அப்படியே அந்த எண்ணெயை அந்த பாட்டிலை யூஸ் பண்ணிப்பேன். ஒரு 4-5 வாட்டி ரீயூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தூக்கி போட்டுருவேன். அவ்வளோதாங்க. கொஞ்சம் கேப் ஆகிட்டு சார் திரும்ப அழுக ஆரம்பிச்சிட்டார். இப்படியே நான் பண்ணால் நான் எப்படி தாங்க வேலை பார்க்குறது? இப்படி தான் நடக்கும் எங்கள் வீட்டில். அடிக்கடி வருவான், தூக்குவேன், சமாதானம் பண்ணுவேன். இப்படியே தான் போகும். அவங்க அப்பாவே இருந்தாலுமே இப்படி தான் பண்ணுவான். உங்கள் கிட்ஸும் இப்படி தானான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் சொல்லும் போது தான் நான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த கமெண்ட்டே இப்போ தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்த கமெண்ட்டே, நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்னா லேடியான்னு தெரியல, இவங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு கமெண்ட்டே இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தா, சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே. ஏன் இன்னமும் இப்படியே இருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி விடுங்க, அவங்களாம் சில பேர் அப்படி தான், அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. அப்படியே இப்போ தான் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால எனக்கு பழகிரும்னு நினைக்கிறேன். சரி, அந்த கதையை விட்டுட்டு இந்த கதைக்குள்ளே வருவோமா? அப்புறம் நான் சமையலுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டே இருந்துட்டேன். பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. எப்பவுமே மட்டன் எடுப்போம், அதில் சூப் வச்சு கொடுத்துருவேன். சரி, இன்றைக்கி நம்ம இதில் சூப் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பீஸ் மட்டும் நண்டு எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகுத்தூள் இது மட்டும் போட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கணும், நச்சு போட்டிருக்கணும். மசாலா பெருசாக இறங்காத, நண்டோட ஃப்ளேவர் இறங்காத மாதிரியே ஃபீலாக இருந்துச்சு. வைக்காமல் போட்டுட்டேன். அந்த பாருங்க, திரும்ப அந்த பையன் அழக ஆரம்பிச்சிட்டான். அவனை போய் சமாதானம் பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் விசில் போட்டுட்டு அதில் ஒரு 3 விசில் விட்டேன். ஆனால் பெருசாக ஃப்ளேவரே இறங்கலை. ஆனால் அந்த சூப்பை வச்சே பிள்ளைங்களுக்கு மதியானத்துக்கு ஓட்டிட்டேன். அதுங்களும் சாப்பிட்டாங்க. அப்புறம் நண்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நண்டு குழம்பு வந்து ஒருத்தவங்க ஒரு விதமாக வைக்கிறாங்க. நான் தஞ்சாவூர் ஸ்டைலில் நாங்கள் வந்து வைக்கிறது இப்படி தான் வைப்போம். 2 பட்டை, 2 கிராம்பு, சோம்பு போட்டுக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடாயில் காஞ்சதுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். நான் என் பிள்ளைங்கள பார்த்தீங்கல்ல, இதுங்களை வச்சுட்டு நான் எங்கெங்க சின்ன வெங்காயம் உரிக்கிறது. ஆனால் ரொம்ப ஆசையாக தான் இருக்கும் சின்ன வெங்காயம் செஞ்சு பண்ணணுன்ட்டு, ஆனால் முடியல. அதனால் பெரிய வெங்காயமே நான் அரைஞ்சிக்கிட்டேன். ஒரு 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக அரைஞ்சிட்டு வதக்கிக்கோங்க. அப்படியே ஒன் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு தேங்காய் போட்டு ஒரு அரை முடி தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட ஒரே ஒரு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு தான் அதுக்கு ஃப்ளேவரே, நல்லா சளியெல்லாம் முறிக்கும். அதோட ஒரு பூண்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக பல்ஸில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கினா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். அதுக்காக உப்பையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஜூஸியாக வரையும் வதங்கட்டும் தக்காளி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள்,
மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் எப்பவும் போல் தான் கவுச்சி ஸ்மெல்லை பொறுத்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். கூடவே தான் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிப்பேன் நான்வெஜ்க்கு. அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நண்டு செமையாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நண்டு. அதை அப்படியே எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கோட் பண்ணி விடுங்க மசாலாவோட. அதை கோட் பண்ணி அந்த மசாலையே நல்லா வதங்கட்டும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதங்க விடுங்க. அதுலேயே உங்களுக்கு முக்கால்வாசி வெந்துடும். அப்புறம் தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து இதில் ஊற்றி நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து மூடி நல்லா வச்சு கொதிக்க விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா மண் பாத்திரம் கண்டிப்பாக அடி பிடிக்கும். எனக்கு கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பாக அடுத்தது வீடியோவில் வாங்கி நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதிகமாக நான்வெஜ்ஜுக்கு. மோஸ்ட்லி நான்வெஜ்ஜு, மீன் குழம்பு இதுக்காகவே மெயினாக நான் மண் பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி தனியாலாம் வேறு எதுக்கும் கிடையாது. இதுக்காக தான் மண் பாத்திரமே நான் வாங்கினேன். மெயினாக மீன் குழம்புக்காக தான் வாங்கினேன். இப்போலாம் எல்லா நான்வெஜ்ஜும் மோஸ்ட்லி இதிலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மண் பாத்திரம் இப்போ யூஸ் பண்ணி இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு, நல்லா பழகிடுச்சு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது மாதிரி மண் பாத்திரத்தை சமைச்சு சாப்பிட்டு எனக்கு இப்போ செட் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு நல்லா இது மாதிரி நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சுருந்தீங்க. சூப்பராக நண்டு குழம்பு ரெடி ஆகிடும். அப்படியே ஒரு பக்கம் சாப்பாடையும் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட போயாச்சு. இன்றைக்கி நம்மளோட விலாக் இப்போ இன்றைக்கி சண்டே ஆஃப் டே இப்படி தான் போயிருக்கு. பேலன்ஸ் ஆஃபை வந்து செகண்ட் வீடியோவாக நான் போடுறேன். இதுக்கு மேலே டைமிங் போட்டால் செட் ஆகாது. இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நான் எதுவும் என்டர்டைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப போர் அடிக்காத அளவுக்கு நான் இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வேறு எதுவும் வேணாம், நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிறது தான் என்னோடய ஆசை. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப அது மதியானத்துக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.